எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டு கூட்டாளி எல்லாரும் சாமியை நல்லா கும்பிட்டுக்கிடுங்க. இந்த வருஷம் அறுவடை அமோகமா இருக்கணும். நீ கும்பிட்டுக்கிட்டு எல்லாரும் வேலையில ஆரம்பிங்க. சாயங்காலத்துக்குள்ள அறுவடையை முடிக்கணும். ஆமாமா, இன்னைக்கு சோறு தண்ணி கூட திங்கலனாலும் பரவாயில்ல, அறுவடையை சீக்கிரமா முடிக்கணும். தம்பி லட்சுமணா, அறுத்த நெல்ல கூட்டுறதுக்கு ஆட்கள்கிட்ட சொல்லுப்பா. சரிங்கண்ணே, முதல்ல அறுக்க ஆரம்பிக்கிட்ட அப்புறம் ஆட்கள்கிட்ட சொல்லுவோம். ஏம்மா முதல்ல நீங்க ஆரம்பிங்கம்மா, உங்க கைனால தொடங்கினாதான் எல்லாம் சிறப்பா இருக்கும். சரியா லட்சுமணா, அம்மா ஆரம்பிச்சு வைக்கேன். கடவுளே, எல்லா வருஷமும் போல இந்த வருஷமும் அறுவடை சிறப்பா நடக்கணும். அறுத்து அடிச்சு எடுக்கிறது வரைக்கும் மழை வந்து கஷ்டப்படுத்திட கூடாது. அம்மா அறுக்க ஆரம்பிச்சுட்டாவே, எல்லாரும் அறுவடையை தொடங்குங்க வேண்டிக்கிட்டு. எல்லா வருஷமும் லட்சுமி அக்கா தான் முதல் நெல்ல அறுக்காவே. அடுத்த வருஷமாவது நான் ஆரம்பிச்சு வச்சு மத்தவிய அறுக்கணும். அதுக்கு உதவி செய்யுங்க கடவுளே. இந்த வருஷம் எப்படியாவது மழை வந்துறணும். அறுத்து வச்ச நெல்லு பூரா தண்ணியில போணும். என்னோட வேண்டுதலை கேட்டதுக்கு நன்றி. நாங்க அறுவடையை ஆரம்பிச்சோம். கடவுளே, மத்தவிய எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா வேகமா நெல்ல அறுக்கணும். என்னால வேலை செய்ய முடியல. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அத்தை சத்தப்படாம இருக்கணும். இடுப்பு வலி வராம இருக்கணும். அறுவடை நல்லபடியா நடந்துடணும். போன வருஷத்தை விட பல மடங்கு அதிகமா நெல் வரணும். நான் உங்களை நம்பிதான் அறுவடையை ஆரம்பிக்கிறேன். கடவுளே, இந்த அறுவடை நல்லபடியா நடந்து முடியணும். அதுக்கு நீங்க தான் உதவியா இருக்கணும். எங்க வருமானத்துக்கும் நாங்க சாவடியோக்கும் தேவையான நெல் கிடைக்கணும். கடவுளே, அறுவடை நல்லபடியா நடக்கணும். ஏகப்பட்ட நெல் வரணும். எனக்கு எங்க அம்மா ஒரு 5-6 மூட்டை நெல்லாவது தரணும். அதை பார்த்து குஷ் பண்ணி எதுவும் சொல்லாம இருக்கணும். கடவுளே, நாங்க அறுக்க போற நெல் ஒண்ணுமே விற்கவே கூடாது. எல்லாம் எங்க பெரியப்பா வீட்லயே இருக்கணும். அவளத்தையும் நாங்களே மொத்தமா சமைச்சு சாப்பிடணும். இதுதான் எங்க ஆசை. கடவுளே, நல்லபடியா இந்த அறுவடைய நடத்துங்க. கடவுளே, நான் அப்படி என்ன பெருசா ஆசைப்பட்டு போறேன். நான் என்ன கேட்க போறேன்னு உங்களுக்கே தெரியும். ஆனாலும் என் மனசுல இருக்க ஆசையை சொல்லிடுறீங்க, கேட்டுக்கிடுங்க. அடுத்த அறுவடை என் தங்கச்சி இங்க நின்று முதல்ல தொடங்கி வைக்கணும். நான் இங்க நின்று எல்லாரையும் வேலையாகணும். இதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிருந்து போதும். இப்ப நாங்க நெல்ல இருக்க போறோம். எங்க கூடவே இருந்து வழி நடத்துங்க. எஸ்கியூஸ் மீ காட், நான் மத்தவியல் மாதிரி அது வேணும் இது வேணும் வேண்டவே மாட்டேன். என்னோட ஆசையை வேண்டதில் ஒன்னே ஒண்ணுதான். இதை மட்டும் நிறைவேற்றி வச்சுட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். இந்த நெல்லை கிறுன்னு அறுக்கிற மாதிரி எங்க மாமியார் கொண்டே ஒரு நாள் அறுத்துடணும். எப்போ பாருங்க, இந்த முட்டிக்கால் வரைக்கும் முடிய பின்னி போட்டுக்கிட்டு எனக்கு தான் நிறைய முடி இருக்குன்னு சீனு போட்டுக்கிட்டு தெரியுது. அந்த முடிய அறுக்க மட்டும் ஒரு வழி வாசல திறந்து விடுங்க போதும். மற்றபடிக்கு நாங்க இன்னைக்கு ஒர்க்க ஆரம்பிக்கும். ஆனா நான் வேலை மட்டும் செய்யவே மாட்டேன். மத்தவிய கணக்குல நான் வேலை செய்யற மாதிரியே தெரியணும். இவ்வளவுதான் மை ஸ்மால் ரிக்வெஸ்ட். சரி காடு கிட்ட போஸ் கொடுத்தது போதும். அருங்க அருங்க. லட்சுமணா, நாளைக்கு நெல்லு மூட்டை ஏத்துறதுக்கு ஆள் வந்துரும்ல? ஆமாண்ணே, எல்லாம் சொல்லியாச்சு. அதெல்லாம் ஆள் வந்துருவாவே. நெல் எல்லாத்தையும் அடிச்சு முதல்ல மூட்டை போடணும். அப்பதான் நாளைக்கு வண்டியில ஏத்த முடியும். இன்னைக்கே நாளைக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிட்டு நாளைக்கு சாயந்தரம் வண்டி வந்துரும். சரிப்பா. மச்சான், என்ன மாப்பிள்ள அங்க எல்லாரும் அறுக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காவ, நீங்க இங்க வந்து நின்னுட்டு இருக்கீல? என்ன போங்க, முதல்ல வேலையை முடிங்க. மச்சான், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன மாப்பிள்ள, இப்பதான் நெல் அறுக்கிறதுக்கு மிஷின் வந்துட்டுல, கூப்பிட்டா 1 மணி நேரத்துல எல்லாத்தையும் அறுத்து தள்ளிரும். அறுக்க நெல்ல சாக்குல பிடிச்சி மூட்டை போடுறதுக்கு இல்லாம இப்படி பண்றீல மச்சான். இவ்வளவு பேரையும் பாருங்க, வெயில்ல கடந்து அறுக்க வேண்டியிருக்கு. சிம்பிளா ஒரு 2 மணி நேரத்துல முடிய வேண்டிய வேலையை இவ்வளவு பெருசா ஆக்கிட்டீல. இங்க பாருங்க மாப்பிள்ள, நம்ம அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் கையில தான் அறுவடை பண்றோம். இந்த தோட்டத்துல மிஷினுக்கெல்லாம் அனுமதி கிடையாது. எல்லாமே ஆர்கானிக். அது மட்டும் இல்ல, நம்மள நம்பி இங்க ஏகப்பட்ட பேரு வேலை செய்யாவ. அவியலுக்கெல்லாம் வேலை கொடுக்காண்டாமா. மிஷின் வந்தா இங்க யாருக்கும் வேலை இருக்காது. நம்ம தோட்டத்தை மட்டும் நம்பி பல குடும்பங்கள் வாழுது. அதனால இந்த மிஷின் கிஷின்லாம் இங்க வராது மாப்பிள்ள. எங்களுக்கும் தெரியும் அது எத்தனை மணி நேரத்துல வேலையை முடிக்கும்னு. ஆனா இவ்வளவு பேர்த்துக்கும் வேலை இல்லாம போயிரும். நம்மள நம்பிதான் இவ எல்லாரும் இருக்காவ. அறுவடை அன்னைக்கு கூட எக்ஸ்ட்ராவா எல்லாரும் வேலை பார்ப்பாவ. அவ்வளத்தையும் நின்று அறுத்து முடிச்சு கொடுத்துட்டு தான் போவாவ. எதுக்காகன்னு நினைக்கிறிய? அவியல நம்ம அந்த மாதிரி பாத்துக்கிட்டியோம்.
அதனால அவியெல்லாம் நம்மளுக்கு ஒண்ணுன்னா நின்னு செஞ்சு கொடுத்துட்டு போவாவ. இந்த நெல்லை அறுத்து நம்ம மட்டும் வீட்டுக்கு தேவைக்கு சாப்பிடியதுக்கு இல்ல, வேலை செய்யறவியலுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க தான் போறோம். மிஷின் அறுத்தா இதெல்லாம் நடக்குமா இல்ல மனசுதான் வருமா? மிஷினு தான் வேலையை முடிச்சுட்டேன்னு மொத்த லாபத்தையும் நம்மளே எடுத்துக்கிட தான் தோணும். வேலை செய்யறவியலுக்கு ஒன்னும் கொடுக்கணும்னு தோணாது. நினைச்சு பாருங்க மாப்பிள்ள, எது நல்லதுன்னு. அறுக்கிறதுக்கு வேணா மிஷின் வந்திருக்கலாம், ஆனா இந்த பயிரை விளைய வைக்கிறதுக்கு மிஷினால முடியுமா? மனுஷங்க தான் ஒவ்வொரு நாளும் பாடுபட்டு இருக்காவ. அவியலுக்கு இந்த லாபத்தை கொடுக்காம மிஷின் வந்துருச்சுன்ட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு போக முடியுமா? எங்க அப்பா இந்த விஷயத்துல மட்டும் தெளிவா என்கிட்ட சொல்லியிருக்காவ, இப்படிதான் நம்ம தோட்டத்துல விவசாயம் நடக்கணும்னு. அதுல லாபம் வருதோ நஷ்டம் வருதோ மத்தவியலுக்கும் நம்மளுக்கு வர்றத கொஞ்சம் பகரணும்னு சொல்லி இருக்காவ. சரிங்க மச்சார், போதும். எப்பா இந்த மனுஷன்ட்ட ஒரு விஷயத்த கேட்கலான்னு வந்தா என்னென்னத்தையோ சொல்லி தலையெல்லாம் சுத்த விட்டுட்டாரு. என்ன மாப்பிள்ள இதான் சொன்னீங்களா? இல்ல மச்சார், உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி சரி, ஆகாயத்தை பார்த்து கனவு கண்டதெல்லாம் போதும், போய் வேலைய பாருங்க, நேரம் ஆகுதுல்ல. ஆளாளுக்கு வேலை பார்த்தாதான் சீக்கிரம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போக முடியும். இன்னைக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கணும், போங்க. சரிங்க மச்சார். எப்பா பெரிய சாதனை படைச்ச மாதிரி தான் நடந்து போறாரு. மனசுக்குள்ள இவருக்கு சிவாஜி கணேசன் நடப்பு, அப்படி ஒரு நடை. ஏன் என்னால மட்டும் நடக்க முடியாதுன்னு நானும் நடக்கேன். மாப்பிள்ள வேலைய பாருங்க. சரிங்க மச்சார். இந்த ஆளு அப்படியே பெயர்ப்பான்னு நினைச்சு என்னமா போகாம நிக்காரு. நாம அந்த பக்கம் போக வேண்டாம், இந்த பக்கம் வாடிடுவோம். பூமாரி கனி அதோ உட்கார்ந்திருக்கா பாரு, வாங்க. ஐ பூமாரி, சத்யா, சோனி. கனி நீ இல்லாம வீட்ல நல்லாவே இல்ல தெரியுமா? உன்னை பார்க்கவே எல்லாரும் இப்ப தோட்டத்துக்கே வந்தோம், இல்லனா எல்லாரும் வீட்ல இருந்து விளையாண்டிருப்போம். ஆமா கனி, நீ கண்டிப்பா தோட்டத்துக்கு வந்திருப்பான்னு நினைச்சுக்கிட்டே தான் வந்தா, அதே மாதிரி தோட்டத்துல தான் இருக்கா. ஆமா, அறுவடை அங்க நடந்துட்டு இருக்கு, நீ இப்படி தனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியே எதுக்கு? பூமாரி அங்க வெயிலா இருக்குன்னு சொன்னா எங்க அம்மா தான் தென்னை மரத்துக்குள்ள போய் உட்காருன்னு சொன்னா, அதான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருந்தேன். நீங்க எல்லாரும் என்னைய தேடி வருவீன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கனி அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம தோட்டத்துல வந்து விளையாடுவோமா இனி? சரி பூமாரி, ஆனா எங்க அம்மா எல்லா நாளும் கூட்டிட்டு வர மாட்டாளே, வீட்ல இருந்து படிங்கன்னு சொல்லுவா. பரவாயில்ல கனி, நீ உங்க அம்மாட்ட தினமும் அடம் பிடிச்சு வா, நாங்களே எல்லாரும் வந்துறோம். இங்க ஜாலியா விளையாடலாம், சரியா? சரி பூமாரி. கனி உங்க அக்கா எங்க? அவ வீட்ல இருக்கா சத்யா, வீட்ல உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கா. 12th படிக்கல, படிக்கிறதுக்கு நிறைய இருக்கான், அதனால தோட்டத்துக்கு வரல. அப்படியா சித்தி, அதனால தான் தோட்டத்துக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டா. என்னது சித்தியா? ஆமாவே, யாருன்னு சித்தி வந்திருக்கா, வீட்ல தான் உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கா. நாங்க கூப்பிட்டோமா வர முடியாதுன்னு சொல்லிட்டா. ஓ அப்படியா, நான் அங்க இருக்கேல, எனக்கு ஒண்ணுமே தெரியல. கனி, சனி ஞாயிறு வந்தா நீ வீட்டுக்கு வர வேண்டியதானே? எதுக்கு நீ மட்டும் அங்க போய் தனியா இருக்க? நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம்ல. சரி பூமாரி, அடுத்த வாரத்துல இருந்து வாரேன். கனி கண்டிப்பா வரணும், இல்லன்னா நாங்க எல்லாரும் அங்க வந்துருவோம். பூமாரி அங்க வந்தா கூட நல்லா விளையாடலாம், எவ்வளவு இடம் இருக்கு தெரியுமா விளையாட? அப்படியா? ஆமா பூமாரி, அங்கேயாச்சு நிறைய பேர் இருப்பாவ, யாராவது ஒருத்தர் பார்த்து பார்த்து சத்தம் போட்டுட்டே இருப்பாவல்ல. எங்க வீட்ல எங்க அப்பா அம்மா அவ்வளவா கண்டுக்கிடவே மாட்டாவ, எல்லாரும் வந்தியல்னா ஜாலியா விளையாடிட்டே இருக்கலாம் தெரியுமா? சரிபா, ஒரு வாரம் அப்ப நாங்க வரோம், ஒரு வாரம் நீ வந்துரு. சரி பூமாரி. கனி, ஆளாளுக்கு 500 ரூபாய் தரணும். நீ உங்க வீட்ல உங்க அப்பா அம்மாட்ட கேட்டு 500 ரூபாய் வாங்கிட்டா. எதுக்கு 500 ரூபாய்? சித்தப்பாக்கு நிச்சயம் வருதுல்ல, அவியலுக்கு gift கொடுக்கலான்னு இருக்கோம். gift-ஆ? ஆமாபா, ஆனந்த் சித்தப்பாக்கு கொடுத்தோம்ல, அதே மாதிரி சூர்யா சித்தப்பாக்கும் gift கொடுக்கலான்னு இருக்கோம். ஆனந்த் சித்தப்பாக்கு கல்யாணத்துக்கு தானே கொடுத்தோம். கனி, கல்யாணத்துக்கு கொடுப்போம், நிச்சயத்துக்கும் கொடுக்கலாம். நிச்சயம் கிராண்டா மண்டபத்துல தான் வச்சு நடக்க போகுது, அதனால எல்லாரும் gift கொடுத்துட்டு அழகா பக்கத்துல நின்னு போட்டோ எடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும், சித்தப்பாவும் சர்ப்ரைஸ் ஆவாவ. ஆமாடா, சித்தப்பாவே இவ்வளவு வருஷம் கழிச்சு வந்திருக்காவ, அவியலுக்கு நம்ம இது கூட செய்யலனா எப்படி? நம்ம ஞாபகார்த்தமா வச்சுக்கிடுவாவல gift வாங்கி கொடுத்தா. ஆமா ஆமா, சூப்பரா இருக்கும். அதுக்கு தான் வீட்ல கேட்டு 500 ரூபாய் வாங்கிட்டான்னு சொன்னேன். ஏவா, ஒருத்தருக்கு 500 ரூபாயா? ஆமா, நல்ல gift-ஆ வாங்கணும்ல. நம்ம என்ன இங்க 20 பேரா இருக்கோம், இருக்கதே 7 பேர் தான். 7 பேர் சேர்ந்து 500 ரூபாய் போட்டா எவ்வளவு கிடைச்சிரும்? அதுக்கே நல்ல gift வாங்க முடியுமான்னு தெரியல, அதனால கம்பல்சரி ஒருத்தருக்கு 500 ரூபாய்.
சரிப்பா, நான் இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு எங்க அப்பா அம்மாட்ட கேட்டு பார்த்துட்டு சொல்லி. தோட்டத்துல இன்னைக்கு அறுவடை நடக்குதுல்ல, அதனால வீட்டுல போய் கேட்டா எங்க அம்மா கண்டிப்பா தந்துருவாங்க. நாங்களும் இன்னைக்கு தான் கேட்க போறோம், ஆனா என்ன சொல்லி கேட்கறதுன்னு தெரியல. கிஃப்ட்னு சொல்லி கேளுங்க. ஐயோ கனி, நீ உங்க வீட்டுல கிஃப்ட்னு சொல்லி கேட்டுறாத. ஆமா ஆமா, ஒரு பைசா கூட தர மாட்டாங்க, அப்புறம் எங்க வீட்லயே மாட்டி விட்டுருவாங்க. ஏதாவது புக் வாங்கணும், நோட்டு வாங்கணும்னு சொல்லி கேளுங்க, அப்பதான் ரூபா கிடைக்கும். அப்புறமா gift வாங்கிட்டு நாங்க இந்த ரூபாயில தான் வாங்கணும்னு உண்மையை சொல்லிடலாம், சரியா? சரிப்பா. ஏவே, எப்ப பார்த்தாலும் வயசான கிழவிகள் மாதிரி உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கீல, எதுக்கு? தோட்டத்துக்கு வந்ததே ஜாலியா விளையாடதான். இங்கேயே வந்து உட்கார்ந்து கிழவிகள் மாதிரி பேசிட்டே இருக்கியே. ஏலே, நீயும் தானே உட்கார்ந்திருக்கா? வேறவே எதுக்கு எங்களை மட்டும் கிழவிகள்னு சொல்றா? என்ன நீங்க வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க, எழுந்து போக முடியுமா? ஏலே அருணே, இது என்ன உட்கார்ந்து கதை விட்டுட்டான்னு வா, நம்ம போய் விளையாடுவோம். ஏலே எப்படி ஓடியானுவ பாரு, உட்கார்ந்து கதை கேட்கற வரையும் கேட்டுட்டு என்ன ஓட்ட ஓடியானுவ பாரு. ஏவ சத்தியா, அவன் சொன்ன மாதிரி நம்மள கிளவியல் மாதிரி தான் உட்கார்ந்து கதை விட்டுட்டு இருக்கோம். வாவே போய் விளையாடுவோம். அங்க இருந்து நடந்து வந்ததே கால்லாம் வலிக்குதுவே. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு பெற விளையாடலாம்ல. அவன் சொன்னது கரெக்ட் தான். நீனா பெரிய கிளவி, உட்கார்ந்து ரெஸ்ட் எடு, நாங்க விளையாட போறோம். பூமாரி கனி சின்ன பொண்ணு வாங்க போலாம். ஏவ போவாதுங்க. உனக்கு வேணா அம்மட்ட சொல்லி ஒரு குச்சியை முறிச்சு கையில தர சொல்லி ஊனிக்கிட்டே எங்க பின்னாடி வா. எனக்கா குச்சி? ஏவ, உங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் ஓடி வரணும் இல்லையான்னு மட்டும் பாருங்க. எல்லாரும் வாசா. என்னத்தே? ஏலா, வேலை நடக்கட்டும், நீ வீட்டுக்கு போய் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்துறியா? குஷ்பு இங்கே இருக்கட்டும், நீ மட்டும் போயிட்டு வா. எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு இங்கே எடுத்துட்டு வந்துரு. எத்தே, நான் ஒத்தையில எப்படி தூக்கிட்டு வருவேன்? சரி, அப்படின்னா நீ போய் சமையல் பண்ணி ஆனந்த வர சொல்லி வண்டியில வருவான், அவன்கிட்ட கொடுத்து விட்டுரு. ஏத்தே, எப்பவுமே தோட்டத்துல தானே சமைப்போம், இப்பயும் எடுத்துட்டு வந்து இங்கே சமைச்சிருவோமா? வேண்டாம் ரோசா, ஆளாளுக்கு வேடிக்கை பார்த்துட்டு அங்க வந்து உட்காந்துருவா, வேலை நடக்காது. வீட்டுல வேற சரோஜினி இருக்காங்க, மாமா இருக்காவே, அன்னபூர்ணி வரல, மவளும் அங்கதான் இருக்கா. அதனால வீட்டுல போய் சமைச்சிட்டு அவங்களுக்குள்ள சாப்பாடு கொடுத்துட்டு நம்மளுக்கு எடுத்துட்டு வந்துரு. சரி தேய். ஏமா அண்ணி சமைக்க போ சொல்லிட்டு இருக்கியா? ஆமா ஆனந்த், மதியம் எல்லாரும் சாப்பிடணும் பத்தியா? இப்ப போய் சமைக்க போனாதான் நேரம் சரியா வரும். அதனால ரோசா வீட்ல போய் சமைக்கட்டும், நீ மதியம் போய் சாப்பாடு மட்டும் எடுத்துட்டு வந்துரு. ஏமா அண்ணி எதுக்குமா வீட்டுக்கு போனோம்? வேற சாப்பாடு என்ன தானாவே வரும்? இல்லம்மா, அதான் சரோஜினி வீட்டுல இருக்கல்ல, அவளை சமைக்க சொன்னா எல்லாருக்கும் சமைச்சிருவா. அவளே இவ்வளவு பேர் இருக்காவே, நான் எப்படி சமைப்பேன்னு எனக்கே சொல்லிட்டு இருந்தப்பா. அவட்ட போய் எப்படி இவ்வளவு பேருக்கு சமைக்க சொல்லி சொல்ல முடியும்? ஏமா, அவட்ட வேலை சொன்னாதான் நம்ம குடும்பத்தை பத்தி புரிஞ்சுக்கிடுவா, நம்மளும் கூடயும் சேருவா, செட் ஆகுவா. இப்படியே எல்லாத்துலயும் ஒதுக்கி ஒதுக்கி வச்சிருந்தா ஒதுங்கியே போயிருவா. அதுக்குதாம சொல்லி அவ வேலை செய்யட்டும். நான் வேணா அவட்ட போன் போட்டு சொல்லிடுறேன், எல்லாருக்கும் சமையல் பண்ண, நீ சமைச்சி அவளே எடுத்துட்டு வர சொல்லுவோம். ஏய்யா ஆனந்த், அவ எதுவும் நினைச்சுக்கிட கூடாது. ஏத்தே, என் தங்கச்சி எதுவும் நினைக்க மாட்டாத்தே. அவ நல்ல சமைப்பா, அவளுக்கு சமைக்க தெரியும். குழந்தை போன் போட்டு சொன்னா கண்டிப்பா அவ சமைச்சு எடுத்துட்டு வந்துருவா. அவளால ஒத்தையில தூக்கிட்டு வர முடியலன்னா அங்க சித்தி இருக்காவல்ல, 2 பேரையும் கொண்டு வர சொல்லுங்க, நம்ம வேலையை பார்ப்போம். குழந்தை நீங்க அவளுக்கு போய் பான் போட்டு சொல்லுங்க, அவளே செஞ்சு எடுத்துட்டு வருவா. சரிங்க நீ சொல்லியே. ஆமாத்தே, குழந்தையும் சொல்லியே சரிதான். நம்ம அவளுக்கு வீட்டுல வேலை கொடுத்தாதான் அவ நம்மள எல்லாரையும் புரிஞ்சுக்கிடுவா. நம்ம வீட்டை பத்தியும் அவளுக்கு எல்லாம் தெரியும். இல்லனா ஓரமா ஒதுக்கி வச்ச மாதிரி ஒத்தையிலே உட்கார்ந்துருப்பா. இப்ப சமையல் வேலை கொடுத்துருக்கோம்ல, வீடு முழுக்க சுத்தி எடுத்து பாப்பா, எந்த பொருள் எதுல இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிடுவா. அதனால சரோஜினி சமைக்கட்டே. சமைக்கட்டால எனக்கு என்ன வரப்போகுது? இருந்தாலும் அவ தப்பா எடுத்துக்கிட கூடாதுல, அதுக்கு தான் சொல்லி ஒத்தையில நம்மளுக்கு வேலையை சொல்லிட்டு அவ எல்லாரும் அங்க இருந்துட்டாவன்னு நினைச்சிட கூடாது. ஏத்தே, என் தங்கச்சி அப்படி நினைக்க மாட்டாத்தே. அன்னைக்கு ஏதோ சின்ன பிள்ளை குத்தியில அப்படி பேசிட்டாத்தே. எங்க அம்மையும் நானும் அதுக்கு ஒரு சத்தம் போட்டோம். ஏன் இந்த மாதிரிலாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்காத்தே. சரில, என்ன எந்த பிரச்சனையும் வராம இருந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான். சரி போய் வேலையில பாருங்க. ரோசா, நீ அப்ப போவண்டா, நீ இங்கே வேலை பாரு. சரிங்க தேய். ஹலோ சரோஜினி. சொல்லுங்க மாமா. சரோஜினி, நான் இங்க எல்லாத்தையும் பேசிட்டேன். அம்மையும் நீ சமைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாவ, அதனால நம்ம பிளான் போட்ட மாதிரியே நீயே சமைச்சு எடுத்துட்டு வந்துடுறியா? மாமா, நான் ஒத்தையிலையா? ஆமா சரோஜினி, இவ்வளவு பேரும் சாப்பிடுற மாதிரியே கொஞ்சம் அதிகமாவே சமைச்சிரு. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ருசியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. உரப்பையும் உப்பையும் மட்டும் நிறைய அள்ளி போடு. சரி மாமா, சமைக்கேன். ஆனா மாமா இங்க இருக்கவல்ல, அவியலுக்கும் அப்படி போடணும். எங்க அப்பாவுக்கு தானே, கண்டிப்பா அவியலுக்கும் அப்படிதான் போடணும். மாமா, அவிய உடம்பு சரியில்லாம இருக்கவல்ல, அப்படி கொடுத்தாச்சுன்னா அவிய கஷ்டப்பட மாட்டாவளா? இங்க பாரு சரோஜினி, யார் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல,
நீ கஷ்டப்படாம இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சீனா அப்படிதான் கொடுக்கணும். தயவு செஞ்சு நம்ம பேசுன மாதிரி செய், சரியா? அப்பதான் எல்லாருக்கும் வாயில எடுத்து வச்ச உடனே கோபம் வரும். இன்னைக்கு இங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காவ. பயங்கர பசியோட வந்து சாப்பிட வருவாவ. இந்த மாதிரி நேரத்துல சாப்பாடு அப்படி இருந்தாதான் எல்லாருக்கும் ஒண்ணு போல கோபம் வரும். அப்பதான் நீயும் நானும் பிளான் போட்ட மாதிரி எல்லாம் சரியா நடக்கும். சரியா நான் சொன்னது உனக்கு புரியுதா? சரி மாமா, நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சிருக்கேன். செஞ்சு நானே எடுத்துட்டு வரேன். இங்க பாரு சரோஜினி, உன்னால தூக்கிட்டு வர முடியாதுன்னா எங்க அத்தை அங்கதான் இருக்காவ. அவியல கூட கூட்டிக்கிட்டு வா, சரியா? சரி மாமா. இங்க பாரு சரோஜினி, நான் சொன்ன மாதிரி செஞ்சு 2 மணிக்குள்ள எடுத்துட்டு வந்துரு. 2 மணிக்கு வேண்டாம், ஒரு 3 மணிக்கு வா போதும். ஏன்னா அப்பதான் சாப்பாட்டுக்காக காத்துக்கிட்டு ரொம்ப பசியில இருப்பாவ. சரி மாமா, வந்துடுறேன். இங்க பாரு சரோஜினி, நான் சொன்ன மாதிரி நீ சமைக்கணும். அந்த வீட்டை விட்டு நீ இன்னைக்கு வெளியே போய் ஆகணும்.